வருகின்ற ஜனவரி 2026 ஆண்டிலிருந்து உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்திற்கும் தண்டனை கிடைக்க போகிறது. என்ன அப்படி என்று யோசிப்பீர்கள்? ஆம், உங்களுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழங்கப்படும். ஒவ்வொரு சாரதி அனுமதி பத்திரத்துக்கும் குறிப்பிட்ட புள்ளி இருக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய தவறுக்கும் அந்த அனுமதி பத்திரத்தில் இருந்து புள்ளிகள் குறைக்கப்பட்டுக் கொண்டே போகும். ஒட்டுமொத்த புள்ளிகள் குறைக்கப்படும் போது சில வழிகளில் உங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் முற்றுமுழுதாக இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு அந்த சாரதி அனுமதி பத்திரத்திற்கான புள்ளிகள் குறைக்கப்படும் போது ஒரு சாரதியால் மேற்கொள்ளப்படுகின்ற அடுத்து மேற்கொள்ளப்படுகின்ற சிறிய சிறிய பிழைகளையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். காரணம், புள்ளிகள் குறைக்கப்பட்டு கொண்டே போகும்போது இறுதியில் அவருடைய வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரமும் இல்லாமல் போகலாம். எனவே அதிகளவான வீதி விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்காகவும் சிறந்த சாரதிகளை இனங்காண்பதற்காகவும் இந்த நடைமுறையை கொண்டு வர உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான நடைமுறை பொதுவாக மேலைத்தேய நாடுகள் பலவற்றில் இருந்தாலும் இப்போதுதான் இலங்கைக்கு இவ்வாறான நடைமுறையை உட்புகுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஒவ்வொரு சிறிய பிழைகளுக்கும் அவர்கள் தண்டப்பணம், அதே போன்று சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் வேளையில் இவ்வாறான புள்ளிகளும் குறைக்கப்படுவது ஒவ்வொரு சாரதியையும் அடுத்த பிழை விடக்கூடாது என்பதனை நினைத்து கவனமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தை தூண்டும். நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க விடயம். உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களையும் குறிப்பிடலாம்.